அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 10.21 பார்க்குறோமா. y = x² + 4 இன்ட்டு x² y = √x² + 4 sin² x 2x எண்ணின் ஒய்யின் வகைக்கெழுவை காண்க அப்படின்றது. ஏம்மா இந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் பாருங்கள். ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டாவது 2x. இப்படி எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? 1 2 3. அப்போ இந்த 3 ஃபங்க்ஷனுக்கும் நம்ம வகைக்கெழு கண்டுபிடிக்கணும்னா அது என்னது? லாக் ப்ராப்ளம். அதாவது லாகரிதமிக் ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். லாகரிதமிக் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லித்தரமா. y = √x² + 4 இன்று sin² x இன்ட்டு 2x. எல்லாத்துக்குமே லாக் எடுப்போமாமா. log of y = log of x² + 4 whole power 1/2 sin² x 2x. ஓகேவாம்மா. இப்போ லாகில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. log of mn அப்படின்னா என்ன சொல்லலாம்? log of m plus log of n. ஓகேவாம்மா. log of a b c அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்னா log of a plus log of b plus log of c. அப்போ இது இங்கே லாகரிதமிக் ஃபங்க்ஷன் போடுவோமா. log of x² + 4 whole power 1/2 plus log of sin² x plus log of 2x. ஓகேவாம்மா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்னொன்று log of 8x. பாருங்கள், a/x. அப்படி எப்படி? x இன்று log a அப்படின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கம்மா, log of m/n அதை n இன்று log of m அப்படி கொண்டு வரலாம். அப்போ நம்ம இங்கே இதை கொண்டு வரோமா. ஸோ 1/2 பாருங்கள், பவர் இங்கே பவர் இருக்கா. 1/2 log of x² + 4 plus log of sin² x plus இங்கே பாருங்கள் x இன்ட்டு log 2. இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம ப்ராப்பர்ட்டியை ஏதாவது அப்ளை பண்ண வாய்ப்புண்டா? இங்கே பாருங்கம்மா, sin². இங்கே ஒரு பவர் இருக்குது. அப்போ இதையும் நம்ம அப்ளை பண்ணி விட்ருவோம். ஸோ 1/2 log of x² + 4 2 இன்று log of sin x x log 2. ஓகேம்மா. இங்கே என்ன செய்ய போகிறோம்? லாக் இங்கே இது நம்ம என்ன செய்யலாம்? log y. ஓகேவாம்மா. இவ்வளோ தூரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமேல் எல்லாத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போமா. எல்லாத்தையும் ஏம்மா இந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே அப்ளை பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. log of a b cனா log a plus log b plus log c. நான் லாக் கொண்டு வந்துருக்குமா. ப்ளஸ் பவர்னுங்கச்சுமா என்ன செய்வோம்? log of m/n ன்னா n இன்ட்டு log m. என்ன பார்த்தீங்களாம்மா? 1/2 log of x² + 4 2 இங்கே தூக்கி போடுறோம். 2 இன்ட்டு log of sin x ப்ளஸ் x log 2. இப்போ எல்லாத்தையும் என்ன செய்வோம்? வகைப்படுத்துவோமா. வகைகளுக்கு அடுத்த கோ டு நெக்ஸ்ட் பேஜுமா. நெக்ஸ்ட் பேஜில் மறுபடியும் இதை அப்படியே எழுதிக்கிடுவோமா. log y நம்ம மறுபடியும் இங்கே எழுதிக்கிடுவோமா. நெக்ஸ்ட் பேஜில் log y = 1/2 log of x² + 4 இங்கே தானே எழுதியிருக்கோம். 1/2 + 2 log + 2 log sin x. அப்படி தானே இப்போ நெக்ஸ்ட் பேஜ் 2 log sin x ப்ளஸ் x log 2. இப்போ
எல்லாத்தையும் வகையீடு செய்க, வகைக்கெழு எடுக்க, வகைக்கெழு வகைப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும்? லாக் ஒய். இப்போ பாருங்கம்மா, இப்போ வந்து என்ன சொல்லலாம், லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? டிஒய் பை டிஎக்ஸ் வந்து 1/x அப்படி தானம்மா? சரி, இங்கே வந்து லாக் ஒய் இருக்குது. அப்போ லாக் ஒய்னா எப்படி பண்ணலாம்? வகையீடு பண்ணலாம் 1/y தான் வரணும். 1/y இன்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவாம்மா? பாருங்கம்மா, ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னால் இது டிஃப்ரென்ஷியேஷன்ஸ்மா 1/x, அதனால் 1/x. ஆனால் இது ஒய், அதனால் 1/y இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ். ஓகேவாம்மா? ஃபஸ்ட்டு. செகண்டு, இங்கே வந்து எப்படி பண்ண 1/2 log of x square plus 4. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கம்மா, y ஈக்குவல் டு log of f of x அப்படின்னா dy by dx ஈக்குவல் டு என்ன செய்யணும்? 1/f of x f dash of x. ஓகேவாம்மா? இப்போ வந்து நம்ம அந்த இந்த ஃபார்மேட் வந்து இங்கே போகுது. இப்போ பாருங்கள், லாகு பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ் கீழே எழுதிடணும். 1/x² + 4 1/x² எஃப் டேஸ். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x + 0 லாகிக் நோ ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன சொல்கிறோம்? 1/f of x. ஸோ 1/x² + 4 எஃப். இந்த எஃப் ஆஃப் எக்ஸை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், வகைப்படுத்துகிறோம். x² என்னது? 2x ப்ளஸ் இது வந்து 4 வந்து கான்ஸ்டன்ட், அதுக்கு 0. ஓகேவா? ப்ளஸ் இந்த 2 இன்ட்டு லாகுக்கு வந்து என்ன செய்யணும்? 1/f of x sin x அப்படி எழுதிக்கோங்க. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஓகேவாம்மா? ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு log 2. என்ன பாருங்கம்மா, இந்த எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 log 2. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? 1/y dy by dx equal to 1/2 2x by x square plus 4 plus 2 into cos x by sin x என்னமா? cot x plus log 2. ஓகேம்மா? 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன dy by dx ஈக்குவல் டு இந்த ஒய்யை இங்கே கொண்டு வச்சுமே y x by x² + 4 + 2 cot x plus log 2. ஓகேவாம்மா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? y dash அதாவது dy by dx ஈக்குவல் டு y x by x² + 4 + 2 cot x plus log 2. ஓகேவாம்மா? இப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. y வந்து log x-ஆக இருந்தாச்சும் 1/x, ஆனால் இது வந்து என்னது? ஒய். அப்போ 1/y dy by dx இது வந்து ஒய் தான். அதுக்கப்புறம் இந்த இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குமா? லாக் ஆஃப் x² + 4னால் ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் தொகுதியில் x² + 4 போட்டுட்டு இதை வந்து மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணச்சுமே x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 + 2 லாகுக்கு வந்து 1/sin x போட்டுட்டு மறுபடியும் சைனை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஓகேம்மா? இதுதாம்மா. ஓகேம்மா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்மா. இது வந்து 2 pages வருது, நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா. 2 pagesல ஃபஸ்ட்டு பேஜஸ் வந்து இதில் வந்து ஃபார்முலாவில் வந்து நான் லாக் ஆஃப் mn இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.